ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. இப்போ நம்ம பல தொடர்களை பார்த்து வருகிறோம். நம்முடைய யூடியூப்பில் பல தொடர்களை பார்த்து வருகிறோம். அபிராமி அந்தாதை பார்த்து வருகிறோம். அடுத்தபடியாக நம்ம லலிதா சுப்பிரமணிய புஜங்கத்துக்கு அடுத்தபடியாக இப்பொழுது கந்தர் அலங்காரம் பற்றி பார்த்துட்டு வரோம். அப்புறம் திருமுறைகள் விளக்கம் அப்படின்னு ஒரு பதிவை திருமுறைகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போது நான்காவதாக இன்னொரு பொதுவை நான் இன்று ஆரம்பிக்கப் போகிறேன். இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது லலிதா சகஸ்ரநாமம். இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை பற்றி நான் பல பதிவுகள் நம்முடைய வாட்ஸ்அப்பில் வெளியிட்டு வந்திருக்கேன். அது தொடர்ச்சியாக நான் வாட்ஸ்அப்பில் லலிதா சகஸ்ரநாமத்தை பற்றி ஸ்லோகங்களை விளக்கியிருக்கிறேன், நாமாவளிகளை விளக்கியிருக்கிறேன். அதை இப்போ நான் மீண்டும் அவைகளை யூடியூப்பில் விளக்க விழைகிறேன். இப்போ யூடியூப்பில் விளக்கும்போது நான் இடையிலிருந்து ஆரம்பிக்காமல் ஆரம்பத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம் என்று எண்ணி இப்பொழுது நாம் ஒரு புதிய பதிவாக இதை நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ லலிதா சகஸ்ரநாமம் பற்றி நம்ம பல விஷயங்கள் பேசியிருக்கோம், பலருக்கும் பலதும் தெரியும். ஏன்னா லலிதா சகஸ்ரநாமம் அதை பற்றி தெரியாதவர்களோ கேள்விப்படாதவர்களோ அந்த மகத்துவத்தை உணராதவர்களோ ரொம்ப ஆன்மீகத்தில் உள்ளவர்களும் ரொம்ப குறைவு. ஏன்னா சகஸ்ரநாமம் அப்படின்னு சொன்னாலே 3 சகஸ்ரநாமங்கள் மிக உன்னதமானவை. எல்லா சகஸ்ரநாமமும் உன்னதம் தான். அதில் 3 சொல்லுதுன்னா கணபதி சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம். இதை எல்லாரும் ஒரு வழக்கமாக சொல்லுகின்ற சகஸ்ரநாமங்கள். இது இல்லாமல் சிவ சகஸ்ரநாமம் இருக்குது, சுப்பிரமணிய சகஸ்ரநாமம் இருக்குது, அம்பாளுக்கு லக்ஷ்மி சகஸ்ரநாமம், சரஸ்வதி சகஸ்ரநாமம், மீனாட்சி சகஸ்ரநாமம், பல சகஸ்ரநாமங்கள் இருக்கின்றன. இல்லை, லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பல சிறப்புகள் உண்டு. ஏன்னா எல்லா சகஸ்ரநாமங்களும் ஏதாவது ஒரு முனிவரால் எழுதப்பட்டது. மோஸ்டாத சமஸ்காரமும் வியாச முனிவரால் எழுதப்பட்டது, ஆதிசங்கரால் எழுதப்பட்டது, பல சமஸ்காரம் இருக்கின்றன. ஆனால் இந்த லலிதா சகஸ்ரநாமம் கடவுள்களாலே எழுதப்பட்டது. கடவுள் அப்படின்னா இந்த வாக்தேவதைகள் அப்படின்னு உபகடவுள்கள், அவர்களால் எழுதப்பட்டது. இது ஒரு ரகசிய சகஸ்ரநாமம்னு சொல்லுவாங்க. இந்த ரகசியம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரகசியம்னா நம்ம பாதுகாக்கப்பட வேண்டியது. எல்லாரும் அதை நம்ம வெளியில் சொல்ல முடியாது. தான் ஒரு ரகசியம்னு சொல்கிறோம். இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை வெளியே சொல்லக்கூடாதான்னு நிச்சயமாக சொல்லலாம். யாருக்கு ரகசியம் என்று சொன்னால், உள்ளத்திலே தூய்மை இல்லாதவர்களுக்கு, அம்பாளுடைய மீது பக்தி இல்லாதவர்களுக்கு, ஒரு முறையான ஒரு குருவிடம் உபதேசம் பெற்று இங்கே ஞான மார்க்கத்திலே சென்று இந்த அம்பாளை வழிபடுகின்ற நிலையில் இல்லாதவர்களுக்கு இது ஒரு ரகசியமான விஷயம். இது அவர்களுக்கு பதியாது. ஏன்னா ஹயக்ரீவர் அகஸ்திய முனிவருக்கே முதல்ல இது ரகசியமாக தான் வச்சுருந்தார். அப்போ அகஸ்திய முனிவர் கேட்குறார், ஏன் அம்பாளுடைய நாமங்களை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இது ரகசிய நாமம்னு சொன்னும்போது அப்போ சொன்னார், ஹயக்ரீவர் சொல்லுவார், இந்த நாமங்களை பக்குவமுற்றவர்களுக்கு தான் சொல்ல முடியும், அம்பாளின் மீது அளவிலா பக்தி கொண்டவர்கள் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பொழுது ஒரு உணர்ந்தார். அகஸ்தியரும் அம்பாளின் மீது அளவிலா பக்தி கொண்டவர்னு சொன்னார். அதனால் இந்த நாமங்கள் ரகசிய நாமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தில் லலிதா தேவி வணங்கினால் எல்லா கடவுளையும் வணங்கிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஞான நூல்கள். அதனால் ஸ்ரீவித்திகை போன்ற மந்திரமோ, சில லலிதாவை போன்ற தெய்வமோ, லலிதா சகஸ்ரநாமம் என்ற ஒரு ஸ்தோத்திரமோ இல்லை. அனைத்திலும் இவை 3 சிறந்தவை அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பாள் பிரபஞ்சத்தின் மையத்தில் அமிர்த கடலில், அமிர்த சாகரத்தின் நடுவிலே ஸ்ரீபுரம் அப்படின்னு ஒரு இடத்தை ஸ்தாபித்து அங்கே ஒரு சக்கர வடிவ ஒரு நகரில், அது ஸ்ரீநகரம், அது ஸ்ரீநகர நாயகான்னு சொல்லுவாங்க. அங்கே ராஜ தர்பாரில் ரத்ன சம்ஹாசத்தில் அம்பாள் திரிபுர சுந்தரி ஆக வீற்றிருக்கிறாள். அம்பாளை சூழ்ந்து 25 பிரகாரங்கள் இருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு பிரகாரத்திலும் ஒருவித கடவுள் அங்கே குடிக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மந்திரியான மாதங்கி, படைத்தளவில்னா அஸ்வாரூடா, வராகி, அப்புறம் அந்த மாதிரி பல சப்த மாதர்கள், அப்புறம் மகாவித்யாக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாம் அம்பாளை சுற்றி இருக்கிறாங்க. அப்புறம் அம்பாள் அந்த சந்தோஷம் பொங்கி பெருகி எல்லாரும் பார்த்து மகிழ்ச்சியான இருக்கிற வேளையில் எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும், சகல ஜீவன்களையும் ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு அம்பாள் ஒரு கருணை கொண்டு, அந்த கருணையினால அம்பாள் ஜெகன்மாதா இல்லையா, ஸ்ரீமாதான்னு ஒரு நாமம் வருது, முதல் நாமமே.
அந்த ஸ்ரீமாதாவிக ஜெகன்மாதா இந்த உலகில் உயிர்கள் அனைத்தையும் இன்பிற்று வாழும் பொருட்டு தன்னுடைய நாமாவளிகள், அம்பாளுக்கு கோடிக்கணக்கான நாமாவளிகள், அதில் சிறந்தவற்றை வெளிப்படுத்த விரும்பினார். அம்பாளுடைய விருப்பம். அதனால் அம்பாள் என்ன சொன்னாங்கன்னா, அம்பாளுடைய வாக்தேவதைகள், உபதேவதைகளாக 8 பேர் இருந்தாங்க. அவங்க பேருன்னா மோதினி, சர்வேஸ்வரி, கௌலினி, வசினி, விமலா, அருணா, ஜெயினி, காமேஸ்வரி அப்படின்னு இந்த 8 பேரையும் வாக்தேவதைகள்னு சொல்கிறத கூப்பிட்டு, அம்பாள் என்னை பற்றி பாடுங்கள், சகஸ்ரநாமமாக துதிப்பாடல்களை பாடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த 8 தேவதைகளும் அம்பாளுடைய அனந்த கோடி திருநாமங்களில் இந்த ஒரு நாமத்தை முதல்ல தேடி எடுத்தாங்க. அதுதான் ஸ்ரீ லலிதா. அது ஏன்னா இந்த லலிதா அப்படிங்கிறது அம்பாளுக்கு மிகவும் ஒரு விருப்பமான ஒரு நாமம். அந்த நாமாவளியின் கூட 1000 திருநாமங்களையும் அவர் தேர்ந்தெடுத்தார்கள். இந்த வாக்தேவதைகள் எடுத்தாங்க. அதனால் இந்த 1000 திருநாமங்கள் தான் லலிதா சகஸ்ரநாமங்கள். சகஸ்ரம்னா 1000 இல்லையா? அப்போ அந்த லலிதா தேவியினுடைய சகஸ்ரநாமம். இப்போ லலிதான்னா என்ன அர்த்தம்னா, கொடி என்றும், வாக்கு, மனம், எழுத்து எதனாலும் எட்ட முடியாத அபூர்வ சக்தின்னு பேர். கொடி இங்கே பறந்து அப்படியே மேலே போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அதை வாக்காலையும் மனதாலும் எழுத்தாலும் எதனாலும் எட்ட முடியாது. அப்போ லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒவ்வொரு திருநாமமும் ஒரு ஆழ்ந்த பொருளையும் அளவிட முடியாத சக்தியும் கொண்டவை. அதுக்கு அந்த ஒவ்வொரு நாமத்துக்கும் பொருளும் சக்தியும் அதிகம். அதனால இந்த பாடல்கள் இந்த வாக்தேவிகள் எழுதிட்டு அதை யார்கிட்ட கொடுத்தோம்னா ஹயக்ரீவர்கிட்ட கொடுத்தாங்க. ஹயக்ரீவர் யார் என்றால் அவர் மகாவிஷ்ணுவோட ஒரு அவதாரம். நம்ம அந்த கதைக்கெல்லாம் நேரமில் போக முடியாது. இந்த ஹயக்ரீவர் இதுதான் முதலாக வாக்தேவிகளிலிருந்து பெற்றவர். ஹயக்ரீவர் இந்த மந்திரங்களை அகஸ்தியருக்கு சொன்னார். அகஸ்தியருக்கு சொன்னோம் இந்த கதை இருக்குது. அந்த கதைக்கெல்லாம் நம்ம போக முடியாது, நமக்கு நேரம் இல்லை. அகஸ்தியர் மூலமாக இந்த அகஸ்தியர் அவருடைய மனைவி லோபமுத்ரா என்பவங்க அவருடைய மனைவி. அவர் பெரிய சாக்த உபாசகர். அம்பாளின் மேல் அளவில்லாத காதலும் பக்தியும் கொண்டவர் லோபமுத்ராவுக்கு இந்த நாமங்களை உபதேசித்தார். லோபமுத்ராவோட பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, லோபமுத்ரார்ச்சிதான்னு ஒரு நாமாவளியே அம்பாவுக்கு இருக்கு. அம்பாளுடைய பெயரே லோபமுத்ரா அர்ச்சிதா. லோபமுத்திரையால் அர்ச்சரிக்கப்பட்டவள்னு வருது. அப்படிப்பட்ட அந்த லோபமுத்ராவின் மூலமாக இந்த லலிதா சஹஸ்ரநாமம் உலகுக்கு வந்தது. அப்போ இந்த லலிதா சமத்தில் இதை சொல்கிறதுனால என்னென்ன பலன் இருக்குன்னா, அளவில்லாத பலன்கள் இருக்குது. அதில் முக்கியமானதை சொன்னோன்னா, மிக பர சுகங்கள் கிடைக்கும். மிக வாழ்விலே இந்த ராஜபோகம் கிடைக்கும், பரவாழ்விலே அங்கே இந்திர பதவி கிடைக்கும். அப்புறம் சகல போகங்களும் சௌபாக்கியங்களும் கிட்டும். இந்த பிறவிலே சகல போகங்களும் யோகங்களும் சௌபாக்கியமும் கிட்டும். முக்கியமாக குழந்தை பேரு, திருமண வரம், சந்தோஷ நிவர்த்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, அப்புறம் ஆனந்தமான இன்பமான இல்லற வாழ்வு இதெல்லாம் கிடைக்கும். அப்புறம் அதிகார பலமும் தொழில் வளமும் கிடைக்கும். இதெல்லாம் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை தினம் ஓதுவோருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். இதெல்லாம் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, லலிதா சஹஸ்ரநாமத்தில் 3 பகுதிகள் இருக்குது. முதல் பகுதி ஹயக்ரீவருக்கும் அகஸ்தியருக்கும் நடக்கக்கூடிய ஒரு உரையாடை. அது அதில் 51 ஸ்லோகம் இருக்குது. 2வது பகுதி 183 ஸ்லோகங்களிலே அம்பாளுடைய நாமாவளிகள் 1000 நாமாவளிகள் வருது. அப்புறம் 3வது பகுதி 86 ஸ்லோகங்களை கொண்ட பலசுருதி. அந்த பலசுருதியில் 86 ஸ்லோகத்தில் தான் இப்போ நான் சொன்ன எல்லா பலன்களை பற்றியும் சொல்லுகிறது அப்படின்னு நம்ம இதை பார்க்குறோம். அப்போ சர்வலோகங்களையும் ஆளும் பட்ட மகிழ்ச்சியான அம்பாள் பதவி உயர்வும் அரசியல் எதிர்காலமும் நிதி அதிகாரத்தும் எல்லாம் கொடுக்கிறது இல்லாமல் தீய சக்திகளை விலக்கி நன்மைகளை அளிக்கக்கூடியவள். அம்பாளை மனம் ஒன்றி அம்பாள் திருநாமங்களை தினமும் சொல்லி வாருங்கள், சகல நன்மைகளையும் பெறுங்கள் அப்படிங்கிறார். இப்போ இந்த பிரம்மாண்ட புராணத்தில் ஹயக்ரீவர் லலிதா சஹஸ்ரநாமத்தை விளக்கினார். இதில் என்ன இந்த லலிதா தேவியினுடைய அவதாரமே, இந்த லலிதாம்பிகையினுடைய வரலாறு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, அம்பிகையினுடைய வரலாறே ஒரு வினோதமான ஒரு வரலாறு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பிகையின் அந்த அவதாரத்துக்கு ஒவ்வொரு அவதாரத்துக்கும் கடவுளுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அம்பிகை லலிதாதேவியாக அவதரிப்பதற்கு ஒரு நோக்கம் இருந்தது, அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அப்போ ஒரு அசுரன் பிரம்மதேவரிடமிருந்து வேதங்களை எல்லாம் கவர்ந்துக்கிட்டு போயிட்டான். அவன் திருடிட்டு போயிட்டான். அப்போ
மகாவிஷ்ணு ஹயக்ரீவராக வந்து இந்த அசுரனை கொன்று வேதங்களை மீட்டார். இப்போ ஞானத்தின் வடிவமான ஹயக்ரீவர் அப்படிப்பட்டவர் இல்லையா, அவர் வந்து அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை உபதேசிக்கார் நம்ம சொன்னோம். அதில் அந்த அவர் என்ன அந்த கதையில் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அசுரன் ஒருத்தன் யாருன்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் வந்து மன்மதனை தகனம் பண்ணார் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும், நெற்றிக்கண்ணால் எரித்தார். அந்த சாம்பலை மகாகணபதி பெருமான் வச்சு விளையாட்டாக ஒரு உருவம் செஞ்சார். அந்த உருவம் உயிர் பெற்று ஒரு அசுரன் ஆகிவிட்டான். அந்த அசுரனுக்கு பெயர் பண்டாசுரன். பண்டாசுரன் என்ற ஒரு கொடிய அசுரன் உருவாகி அவன் இந்த பிரபஞ்சத்தையே வாட்டி வதைத்தான். இந்த பண்டாசுரனை வாட்டி வதைத்ததை அவன் எங்கேருந்து வந்தான்னு கேட்டான், மன்மதனை எரித்த சாம்பல் எரித்தது பரமேஸ்வருடைய நெற்றிக் கண்ணிலிருந்து வந்த அக்னி. இது ரெண்டும் எவ்வளோ பவர்ஃபுல், யாராலையும் அழிக்க முடியவில்லை. அப்போ எல்லோரும் வந்து தவம் இருந்து எல்லாரும் வந்து ஒரு தேவர்கள் எல்லாம் பெரிய யஜ்யம் பண்ணுறாங்க, யாகம் பண்ணி அந்த யாகத்திலிருந்து சித் அக்னி குண்டம் அப்படின்னு ஒரு அக்னி குண்டம், சித் அக்னி குண்டம் அப்படிங்கிற சித் அக்னி குண்ட சம்பூத்தான்னு 2வது நாமம் சொல்லுது. அந்த அக்னி குண்டத்திலிருந்து அம்பாள் தோன்றாங்க. அந்த அம்பாளுக்கு அந்த அம்பாள் தோன்றுகிற அம்பாளே லலிதா பரமேஸ்வரி. அம்பாளுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பண்டாசுரனை வதம் செய்வது. இப்போ அந்த பண்டாசுரத்தை வதம் செய்வது அப்படின்னு சொன்னால் பண்டாசுர வதத்துடன் முடிஞ்சு போதா அப்படின்னா கிடையாது. இப்போ முருகப்பெருமானுடைய அவதாரம் என்ன? முருகப்பெருமானுடைய அவதாரம் அசுரர்களை வதம் செய்வது. முருகப்பெருமானும் அசுரர்களை வதம் செஞ்சார். அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமானுடைய பெருமை வளருது. 6 இடங்களே 6 படைவீடுகளே குடைவுகள் இருக்கிறார். இன்றைக்கும் பக்தர்களுக்கு அளவில்லாத அருளை வாரி வாரி வழங்குகிறார். அதே மாதிரி அம்பாள் பண்டாசுரனை வதம் செய்தாள். அவருடைய சம்பத்கரி, அஸ்வாருடா அப்படின்னு, அப்புறம் வாராகி, அந்த மாதிரி தன்னுடைய படை தளபதிகளை எல்லாம் கொண்டு இவர்களை எல்லாம் கொண்டு வதம் செய்தாங்க. வதம் செய்த பிறகு அம்பாள் வதம் முடிஞ்சு போச்சே அப்படின்னா, அம்பாள் வதம் செய்த பிறகு தன்னுடைய பெருமைகளை எல்லாம் பல நிலைகளிலே அம்பாள் வந்து அதை வந்து விளக்குறாங்க. அதை தான் இந்த லலிதா சஹஸ்ரநாமாவளியில் இந்த பண்டாசுர வதம், அதற்கு அம்பாளுடைய நிலைகள் இதெல்லாம் பற்றி பேசுது. என்ன சொல்லுங்கன்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, முதல் 51 ஸ்லோகங்கள் ஹயக்ரீவருக்கும் அகஸ்தியருக்கும் நடந்த சம்பாஷணை. கடைசியாக உள்ள 86 ஸ்லோகங்கள் வந்து பலசுத்தி. இடையிலே உள்ள 183 ஸ்லோகங்கள் தான் இன்னும் 14 பகுதிகளாக பிரித்து வழங்கப்படுது. முதல்ல பண்ணுறது அம்பாளுடைய அவதாரம், ஸ்ரீ மாதாவின் அவதாரம், எப்படி அவதாரம் பண்ணாங்க அதான் சில ஸ்லோகங்கள். அதுக்கப்புறம் அம்பாளுடைய வர்ணனை, அம்பாளை கேசாதி பாத வர்ணனை. என்ன, பெண் தெய்வங்களை நம்ம தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அது கேசாதி பாத வர்ணனை பண்ணுவாங்க. இது ஸ்தூல ரூபம். அம்பாளுக்கு நாம் கொடுத்திருக்கிற ஸ்தூலமாக நம்ம கண்களால் கண்டு மகிழ்ந்து அலங்கரித்து துதித்து நைவேத்தியம் செய்து வணங்கி மகிழ்கிற ஸ்தூல ரூபம், அது கேசாதி பாத வர்ணனை. அதுக்கப்புறம் அம்பாளுடைய பண்டாசுர வதம் வருது. பண்டாசுர வதம் முடிந்த பிறகு அம்பாளுடைய மந்திர வர்ணனை. இந்த மந்திர வர்ணனைன்னு கேட்டால் சூட்சும ரூபம். அம்பாள் கண்ணுக்கு தெரிவால் கண்ணுக்கு தெரியாமலும் இருப்பாங்க இல்லையா, சூட்சமும் இருப்பது உருவமும் அம்பாள் தான், அருவமும் அம்பாள் தான். இப்போ சிவபெருமானுக்கு 3 இருக்கார் இல்லையா, உருவமாகவும் அருவமாகவும் உருவமாக இருப்பது போல அம்பாள் உருவமாக கேசாதிபாத வர்ணனை, அருவமாக மந்திர வர்ணனை, சூட்சம ரூபமாக பண்ணுறாங்க. 5வது குண்டலினி ரூபம். நம்ம இந்த குண்டலினி யோகம் சொல்லுவேன் இல்லையா, 6 குண்டலி ஸ்தானங்கள், அதுக்கப்புறம் உச்சியில் சகஸ்டாராம் 7வது ஸ்லோகம். அந்த ரூபத்திலே அம்பாளுடைய ரூபங்களை அந்த பகுதி 5வது பகுதி விளக்குது. 6வது பகுதி பக்த அனுகிரகம். அந்த பக்த அனுகிரகம், பக்தர்களுக்கு அம்பாள் எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணுறாங்க, வேண்டியவர்களுக்கும் வேண்டாதவர்களுக்கும் தாழ்ந்தவர்களுக்கும் உயர்ந்தவர்களுக்கும் தேவர்களுக்கும் கடவுள்களுக்கும் 3 கடவுள்களுக்கும் 3 முதல் கடவுள்களுக்கும் அனுகிரகம் பண்ணுறாங்க. இது பக்த அனுகிரகம். அப்புறம் நிர்குண உபாசனை. இந்த அம்பாளை நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, மந்திர வர்ணனை மந்திரங்களால் சூட்சமாக பண்ணோம். நிர்குண உபாசனைன்னா அம்பாளை மனதிலே எண்ணி உள்ளத்திலே அம்பாளுடைய ஏற்றி நிர்குணமாக, அம்பாள் நிர்குணம்னா குணமில்லாதது, உருவமில்லாதது, அது எந்த விதமான ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இல்லாதது, அது நிர்குண உபாசனை. அப்புறம் சகுண உபாசனை. முதல்ல பார்த்தோம் நம்ம இப்படி முதல்ல ஸ்தூலமாக பார்த்தோம் இல்லையா, அப்புறம் அதே மாதிரி இங்கே சகுண உபாசனை, அம்பாளுக்கு மீண்டும் உருவம் கொடுத்து அப்புறம் நம்ம அம்பாளை வணங்குகிறது. அப்புறம் 9வது பஞ்ச பிரம்ம ரூபம். இந்த பஞ்ச பிரம்மாதிகள் இருக்காங்க இல்லையா, பஞ்ச பிரம்மர்கள் என்னது, சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதனம்,
அனுகிரகம். இந்த 5 அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அனுகிரகத்தல். இந்த 5க்கும் 5 பிரம்மர்கள் இருக்கிறார்கள். இது படைத்தலுக்கு பிரம்மா, காத்தலுக்கு விஷ்ணு, அழித்தலுக்கு ருத்ரன், மறைத்தலுக்கு மகாவிஷ்ணு, மகாதேவர், அனுகிரகத்துக்கு சதாசிவன். இந்த பஞ்ச பிரம்மங்கள், இந்த 5 பிரம்மங்களாக அம்பாலே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பஞ்சபிரம்ம ஸ்வரூபம். அந்த ஸ்லோகங்கள் அதை விளக்குது. அதுக்கப்புறம் சேத்திரஜ்ஞ ரூபம். அதாவது சேத்திரம்னா என்ன? ஒரு இடம். இடம்ங்கிறது என்னென்னு கேட்டால் நமக்கு ஸ்தூலமாக உள்ள இடம் மட்டும் இல்லைங்க, நம்ம உள்ளமும் ஒரு இடம் தான் இல்லையா? நம்ம இறைவனை உள்ளத்தில் ஏற்றுனா நம்ம உள்ளத்திலே அங்கே இடம் கொள்கிறாங்க. அதே மாதிரி சேத்திர ரூபம்னா அனைத்திலும், அது கண்ணுக்கு தெரிந்த இடம், தெரியாத இடம், உள்ளம், எல்லாத்துலேயும் அம்பாள் இருக்காங்க. அது சேத்திர ரூபம். அப்புறம் பீடங்களும் அங்க தேவதைகளும், அம்பாளுடைய இருக்கிற ஸ்தானங்களும் அம்பாளுடைய உடன் இருக்கின்ற தேவதைகளும். அப்புறம் 12 யோகினி தியானம். யோகினி தியானம் அப்படிங்கிறது அந்த யோகினிகள் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த 8 யோகினிகள் தான் அந்த நம்ம லலிதா சஹஸ்ரநாமம் எழுதின உபதேவர்கள். அனைவரும் அம்பாளை எப்படி தியானம் பண்ணுறாங்க, தியானத்தின் மூலமாக எப்படி அம்பாளுடைய அருளை பெறுகிறார்கள் என்பது யோகினி தியானம். அப்புறம் விபூதி விஸ்தாரமும் மார்க்க பேதங்களின் சமரசமும். இதில் ஒரு பெரிய பகுதிங்க. இதில் பலவிதமான செய்திகள் இதில் விளக்கப்படுகிறது. அம்பாளுடைய அருளும், அம்பாளுடைய மேன்மையும், அம்பாள் எப்படி அனைத்திலும் முதன்மையாக இருக்கிறார்கள் என்பதும், அம்பாளும் சிவபெருமானும் எப்படி ஐக்கியமாக இருக்கிறார்கள் என்பதும், அம்பாளே சிவனாகவும், அம்பாளே மகாவிஷ்ணுவாகவும், அம்பாளே சரஸ்வதியாகவும், அம்பாளே லக்ஷ்மியாகவும் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த விபூதி விஸ்தாரம் மார்க்க பேதங்களின் சமஸ்தரத்தில் வருதுங்க. கடைசியாக 14வது பகுதியில் தான் சிவசக்தி ஐக்கியம். இந்த சிவசக்தி ஐக்கியங்கிறது 999வது நாமாவளியே சிவசக்தி ஐக்கிய ரூபினின்னு வரும். சிவனும் சக்தியும் ஐக்கியமாக இருக்கிறார்கள். சிவனும் சக்தியும் ஐக்கியமாக ஒன்றிணை இருந்தால்தான் பிரபஞ்சம் இயங்க முடியும். ஏன்னா சிவன் ஸ்தூலமாக இருப்பார், அம்பாள் சக்தி இயக்கமாக இருக்கிறாங்க. ஒன்று ஸ்டேபிளாக இருக்குது, ஒன்று பொட்டன்ஷியலாக இருக்குது, இன்னொன்று கைனெட்டிக். பொட்டன்ஷியல் தான் எனர்ஜி, ஆனால் அந்த எனர்ஜியை வெளிப்படுத்துவது கைனெட்டிக்காக கொண்டு வருவது அம்பாள். சிவபெருமான் சக்தியின் இருப்பிடமாக இருக்கிறார். இந்த சக்தியை வெளிக்கொடுக்கின்றது ஒரு பிரதிபலிக்கிற ரூபமாக அம்பாள் இருக்கிறாங்க. இது 2 சேர்ந்தால்தான் இந்த பிரபஞ்சம் இயங்க முடியும் அப்படிங்கிறதா இந்த 14 பகுதிகளிலும் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்திலே வலிக்குது. இதை பல விஷயங்கள் நம்ம இந்த லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லும்போதே முதல்ல ஓம் ஸ்ரீ மாதான்னு ஆரம்பிக்குது. இந்த ஸ்ரீ மாதான்னு சொல்லும்போதே பிரபஞ்சத்துக்கே மாதான்னு சொல்லுது. கடைசியாக 100வது 1000வது நாமாவளி ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரி அப்படின்னு நம்ம லலிதா திரிபுர சுந்தரி அப்படின்னு முடியுது. அம்பாளே மாதாவே மாதாவாகவும் அம்பாளே இந்த பிரபஞ்சங்கள் அனைத்திற்கும் தாயாவும் மாதாவேங்கிறது இந்த 2 நாமங்களுக்கும் இடையிலே தான் இருக்குது. அது சிதக்னிகுண்ட சம்பியூதா அப்படின்னு ஒரு நாமம். அறிவாகி அக்னிகுண்டத்திலே அம்பாள் தோன்றுறாங்க. அப்போ ராகஸ்வரூப பாசாட்டியா, ஆசையின் வடிவமான பாசக்கயிற்று ஏந்தியவள். அப்புறம் குரோதாகார அங்குஜோஜ்வலா, அதுக்கப்புறம் அங்குஜத்தை தன்னுடைய பாசாங்குதத்தை கையில் ஏந்தியவள். மனரோபி இஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திரை சாயகான்னு எல்லா விதமான பாகங்களும் இந்த ஒவ்வொரு நாமாவளியிலும் ஒரு சிறப்போடு விளங்குது. இதில் இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த சகஸ்நாமத்தில் எடுத்தாலும் ஏதாவது ஒரு சொல், ஒரு நாமாவளி 2-3 இடத்துல வந்திருக்கும். அது என்ன வந்திருக்குன்னா அதே நாமாவளியை கொஞ்சம் ஏத்தம் இறக்கத்தோடு சொல்லிவிடுவாங்க. அப்படின்னா பொருள் மாறுபடுதுன்னு சொல்லுவாங்க. லலிதா சஹஸ்ரநாமாவளியில் 1000 நாமங்களிலும் தனித்தனியானவை. ஒரு நாமம் வழிபட திரும்பி கிடையாது. இந்த யுனிக் ஃபீச்சர் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு மட்டும் உரியது. வேறு எந்த சஹஸ்ரநாமத்திலும் வராது. நீங்கள் எதை எடுத்தாலும் ஒரே பெயர் 2 இடத்துல 3 இடத்துல வரும். இது அந்த அனைத்து விதமான சஹஸ்ரநாமத்தில் இல்லாத அந்த சிறப்பு இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு உண்டு. அப்புறம் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை நம்ம படிக்கிறதுக்கு முன்னே நம்ம இந்த தியான ஸ்லோகங்கள் 4 இருக்குங்க. அதை நம்ம படிச்சுட்டு அம்பாளுடைய அப்புறம் அம்பாளுக்கு நம்ம நியாசங்கள் இருக்குது, கரநியாசம், மங்கநியாசம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் முடித்து விட்டு நாம் லலிதா சஹஸ்ரத்துக்கு உள்ளே போக வேண்டும். ஆக இதுதான் ஒரு முன்னுரையாக இதை நான் உங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன். இதோடு இந்த பதிவை இன்றைக்கி நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் நாம் நேரடியாக அம்பாளுடைய அந்த தியான ஸ்லோகங்களை முடித்துவிட்டு முதல் ஸ்லோகத்தை நாம் பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் அம்பாளுடைய பேரருள் கிடைக்க வேண்டும் வாழ்த்தி இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி,
வணக்கம். சிவதாசன் ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம். ஓம் தேவியை நமக.